மரக்கடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கல்யாணத்தில் முத்து மீனாவும் அன்யோன்யமாக வேலை பார்த்ததை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி. அப்போ ரவிகிட்ட சொல்லும்போது சொல்கிறாங்க, ரவி நான் முதல்ல முத்தையும் மீனாவும் சரியான ஜோடி இல்லை, மீனா வாழ்க்கையை வம்பாக்கிட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன். அவங்கள்ட்ட கூட நான் பல முறை சொல்லியிருக்கேன்ல, இந்த மீனா வாழ்க்கையை வம்பாக்கிட்டாங்க அவங்க வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க. அத பார்க்கும்போது ஒரு சினிமாவ பார்த்த மாரி இருக்கு. அப்படிங்கும்போது ரவி சொல்றாரு, "நான் சொல்லல. நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறத விட ஒரு சினிமாவோ, இல்லது ஒரு குறும்படமோ, இல்ல ஏதோ ஒண்ணு எடுத்தா கூட நீ பெரிய ஆள் ஆயிருவ" அப்படிங்கிறாங்க. ரவி நீ வேற. நான் அவங்களே கவனிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் வந்து அத மாரி வாழணும் அப்படின்னு தோணுது. அப்படிங்கும்போது அண்ணி வந்து என்னதான் இருந்தாலும், எது சொன்னாலும் ஆ கேட்பாங்க. பட் வந்து முத்தெல்லாம் வந்து சொல்ல கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. "நீ ஏன் சொல்லே கேட்கறது கிடையாது. நீனே ரெஸ்டாரண்ட் வைக்கணுங்கிற, அப்படிங்கிற, இப்படிங்கிற" அப்படிங்கும்போது நான் ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன். என் புருஷன் அந்த நீத்து மதிக்க மாட்றான். வேலைய மட்டும் வாங்குறான். அப்படி இருக்கும்போது என் புருஷன் வந்து மறுவாதியா இருக்கணும்னு சொல்லி தான் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன்டா. நானும் இந்த விஷயத்துல மீனா மாரி தான். என்ன மீனா மாரி அமைதியா இருக்க தெரியாது. பொறுமையா இருக்க தெரியாது. உங்க அம்மா படுத்த பாடுக்கு மீனா இடத்துல நான் இருந்தேன்னா, என்னைக்கோ ஒரு காட்டியிருப்பேன் அப்படிங்கும்போது, "சுருதி நான் சொல்லல. நீ வந்து ஒரு சினிமாவுல ஒரு வில்லி மாரி, இல்லைன்னா ஒரு சினிமாவை இயக்குனர் மாரி ஒரு ஆளா வேணா நீ வரலாம். ரெஸ்டாரண்ட்லாம் நடத்திக்க முடியாது" அப்படிங்கும்போது, "ரவி நீ நடத்த முடியாது, நடத்த முடியாதுன்னு சொல்லும்போது தான் எனக்கு அத நடத்தி காமிக்கணும் அப்படின்னு தோணுது" அப்படிங்கிறாங்க. உடனே "சரியம்மா, ரொம்ப அசதியா இருக்கு நான் தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. இங்க சுருதி நினச்சிட்டே இருக்காங்க, ரவி சொல்றதும் சரியா தான் இருக்குமோ? தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான், குலத்தொழில விட்டவனும் கெட்டான்பாங்க. அப்போ நம்ம வந்து தெரியாம அத செஞ்சா சரி வராதோ? நம்மளுக்கு தெரிஞ்ச மாரியான இதையே நம்ம பண்ணிருவோமா? அப்படின்னு நினைக்காங்க. சரி, சரி இதையும் நம்ம ரவிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா வந்து எதையாவது சொல்லிட்டு இருப்பான். நம்ம பேசாம ரவி சொன்ன மாரியே பண்ணிடலாம். முத்து, மீனாவும் ரொம்பயும் அந்யோன்யமா இருக்காங்க. அவங்க பேசுறத, அவங்க நடந்துக்கிறத அவங்களுக்கே தெரியாம நம்ம வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னா, அத வச்சு நம்ம ஒரு குறும்படம் மாரி ரெடி பண்ணிடலாம். பின்னாடி கூட டப்பிங் பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க இந்த சுருதி. சரி நாளைக்கு வேலையா ஒரு சூப்பர் கேமரா வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. காலைல விடியுது. சொல்லாம கொள்ளாம ஸ்ருதி போய் கேமரா வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. "என்ன ஸ்ருதி எங்கே போன? எந்திரிச்சு காலையில அழக்காங்களே" அப்படிங்கிறாங்க. "ஒரு வேலையா வெளியே போயிருந்தேன். எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லிட்டு தான் போகணுமாடா. நான் மீனா மாரி நினைக்காத. ஒண்ணுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன்" அப்படிங்கும்போது, "அதானே நீ மீனா நீ மாரிலாம் நீ வர முடியாது. போயிட்டு வா. எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்" அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வந்து ஸ்டுடியோவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, "இன்னைக்கு நான் வரமாட்டேன் சார். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 நாள் லீவ் வேணும்" அப்படிங்கும்போது, ஸ்ருதி "லீவே எடுக்க மாட்டியாம்மா? இப்போ என்ன லீவுங்க" அப்படிங்கும்போது, "இல்லை சார் எனக்கு லீவ் வேணும்" அப்படிங்கிறாங்க. "சரி எடுத்துக்கம்மா" அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த கேமரா சின்னதா இருக்கு. முத்து, மீனாவும் கவரேஜ் ஆகிற மாரி ஒரு 3 இடத்துல கேமரா வைப்போம்னு சொல்லிட்டு அங்கங்க வச்சிடுறாங்க. அப்போ முத்து, மீனாவும் அந்யோன்யமா பேசுறது, சிரிக்கிறது, அதுபோக அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறது, மீனா வந்து முத்து வர்றது வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது, முத்து வந்த பிறகு சாப்பிட்றது, 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிறது, ஓடுறது, ஆடுறது, சாடுறது எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு சரி இதுக்கு நம்ம எப்படி டப்பிங் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, தான் ரூமில் உட்காந்துக்கிட்டே மீனா மாரியே பேசுகிறாங்க. அப்புறம் முத்து மாரியே பேசுகிறாங்க. 2யும் பேசி ஒருங்கிணைக்கிறாங்க. சரி ரைட்டு ஒரு பார்ட் முடிஞ்சது. இன்னொரு பார்ட் நம்ம எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, மீனா பைக்கில் அத ஒரு கேமரா வச்சுடுறாங்க. மீனா எங்கெல்லாம் போகிறாங்க, வராங்க, யார்ட்டலாம் என்னலாம் பேசுகிறாங்க, அந்த போகிற இடத்துல தான் வீட்டுக்காரர் எவ்வளோ உயர்வா பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் பதிவாகிடுது. அப்புறம் முத்து கார் ஸ்டாண்ட் பக்கத்தில் வராங்க. முத்து இருக்காங்களான்னு கேட்கும்போது, "அம்மா காருண்ணா நிக்குது. முத்து வந்து கொஞ்சம் வெளில போயிருக்காம்மா" அப்படிங்கும்போது, "அப்படியா இதான் காரா?" அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி அந்த கம்பள நைஸா வச்சுடுறாங்க. "என்னம்மா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தி கார் வேணும்னு சொன்னா. அதான் முத்து நம்பர குடுத்தேன். ஃபோன் பண்ணா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன்" அப்படின்னு சொல்லதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. "சரிம்மா நான் சொல்லிடுறேன்" அப்படிங்கிறாங்க. "சரி நான் வேலைக்கு நேரம் ஆயிருச்சு போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. முத்து போற இடத்துல பூரா மீனாவ பெருமையா பேசுறது, மீனா போற இடத்துல பூரா முத்துவ பெருமையா பேசுறது, இப்படி எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய கேமராவுல பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ மீனா போய் முத்தையும் நம்ம கூடுதலாவே பேச வேண்டாம். அவங்க நடக்கிறது எப்படி நடக்குது அதையவே நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இத கொண்டு ஒரு ஸ்டூடியோல கொண்டு எடிட்லாம் பண்றாங்க. பண்ணி பயங்கர கலர்ஃபுல்லா மாத்துறாங்க. மாத்திட்டு இப்படி தான் ஜோடி இருக்கணும் அப்படின்னு ஒரு தலைப்ப வச்சு அந்த குறும்படத்த
ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறாங்க. இது பயங்கரமாக வைரல் ஆகுது. இதை பார்த்துட்டு சீதா, "ஏக்கா பயங்கரமாக குறும்படம் நடிச்சிருக்கேக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே" அப்படிங்கும்போது, "சீதா நான் எங்கே நடித்தேன், எனக்கு நடிக்கலாம் தெரியாது" அப்படிங்கிறாங்க. உடனே, "இல்லைக்கா சூப்பராக பண்ணியிருக்க, வாழ்த்துக்கள்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே, சீதா வேற அவள் வீட்டிலேருந்து இப்படி ஃபோன் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து, "மீனா நம்ம எங்கே மீனா நடித்தோம், நம்ம எப்பவும் வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்தோம், யாரோ அதை வீடியோ எடுத்து போஸ்ட் போட்டிருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாங்க எனக்கும் புரியலை, சீதா ஃபோன் பண்ண பிறகு தான் எனக்கே தெரியுது, என்னவா இருக்குங்க, யாரா இருக்கும்" அப்படிங்கும்போது, "மீனா அதில் எதுவும் தப்பாக தவறாக போடலை, நல்லதான் போட்டிருக்கு, ஆனால் வந்து அது யார் பண்ணான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஸ்ருதி கால் பண்ணுறாங்க மீனாவுக்கு. "ஏங்க ஸ்ருதி தான் கால் பண்ணுறாங்க, என்னன்னு கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஸ்ருதி" அப்படிங்கிறாங்க. "மீனா செமையா இருக்குல்ல" அப்படிங்கிறாங்க. "என்னது?" அப்படிங்கிறாங்க. "ஆன்லைனில் நீங்கள் பயங்கரமாக வீடியோவில் வந்திருக்கீங்களே" அப்படிங்கும்போது, "ஸ்ருதி அது யார் எடுத்ததுன்னே தெரில, நானும் என் வீட்டுக்காரரும் அன்றாடம் செய்யக்கூடியது" அப்படிங்கிறாங்க. "அன்றாடம் செய்யக்கூடியது இல்லை, நீங்களும் முத்து எந்த அளவுக்கு விரும்புகிறீங்க, வைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தான் வீடியோவா எடுத்தேன். வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும் ஜோடியா அப்படின்னு சொல்லி நினச்சேன். இது 4 பேருக்கு பார்த்தா அவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி இருக்கணும்னு தோணும். உங்களையும் ஃபேமஸ் ஆக்கணும்னு நினச்சேன் 2 பேரையும். அதான் ஃபேமஸ் ஆக்கிட்டேன்" அப்படிங்கிறாங்க. "ஸ்ருதி நீங்களா பண்ணீங்க? எனக்கு இது எப்படின்னே தெரியாது. ஆனா ஒரு சில வார்த்தை நான் பேசவே இல்லையே, நான் முன்னாடி பேசினதில்ல" அப்படிங்கும்போது, "அதுக்கெல்லாம் நான் தான் டப்பிங் பேசினேன். முன்னாடி நீங்க இப்படி பேசியிருக்கீங்க, முத்து கூட இது பண்ணுறப்போ இருக்கும்போது நான் அதை கவனிச்சிருக்கிறேன். அதே மாதிரி பேசுனேன் நைட் பேசினதெல்லாம்" அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி, "எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க?" அப்படிங்கும்போது, "ஒண்ணுமே இல்ல, சூப்பரா இருக்கு, வாங்க காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி வீட்ல காமிக்கிறாங்க. பார்த்துட்டு மீனாவே அசந்து போயிடுறாங்க. இங்க விஜயாவுக்கு ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி, "என்ன உன் மருமக ஹீரோயின் ஆயிட்டாளா? உன் பையன் என்ன ஹீரோ ஆயிட்டானா? செம்மையா நடிச்சிருக்காங்க. போற போக்க பார்த்தா இவங்க சினிமால நடிச்சிருவாங்க போலயே" அப்படி இப்படின்னு விஜயாவுக்கு ஃபோன் வந்தோனே விஜயாவுக்கு கடுப்பு தாங்கல. ஏற்கனவே இந்த மீனா வீட்ல ஒரு வேலைக்காரனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு என் தங்கச்சின்னு ரொம்ப ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற இவங்க வந்து சினிமா வேற நடிக்க போறாங்களா? சினிமா? அப்படின்னு சொல்லி கடுப்புல வீட்டுக்கு வர்றாங்க. "ஏங்க என்னங்க இந்த மீனா நடிச்சிட்டு இருக்கா?" அப்படிங்கும்போது, "அண்ணாமலை என்ன என்ன விஷயம்?" அப்படிங்கும்போது, "ஏங்க கேள்விப்பட்டீங்களா?" அப்படிங்கும்போது, "கேள்விப்பட்டேன். பரசுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். முத்து மீனாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு" அப்படின்னு சொன்னா அப்படிங்க. "ஏங்க எனக்கு எரிச்சலா இருக்குங்க. இந்த மீனாலாம் வந்து நடிக்காட்டா என்னங்க?" அப்படிங்கும்போது, "ஆன்ட்டி ஏன் நடிக்கக்கூடாது?" அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. ஸ்ருதி, "ஏன் நடிக்கக்கூடாதுன்னா, அந்த வீட்ல ஒரு மருமகளா இருந்துட்டு எப்படி நடிக்கலாம்? ஆன்ட்டிக்கு போற இடத்துல வர இடத்துல எப்படி பேசுவாங்க?" அப்படிங்கும்போது, "ரோகிணி நீங்க நடிக்கலையா? நீங்க நடிக்கிறத நான் வந்து போஸ்ட் பண்ணல. அப்படி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, சூப்பர் வில்லி, சூப்பர் ஃப்ராடுன்னு சொல்லியிருப்பாங்க" அப்படிங்கும்போது, "என்ன ஸ்ருதி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க? பிறகு நீங்க என்னலாம் பண்ணல? இந்த வீட்டுக்கு எதிரா எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இந்த வீட்டுக்கு யாருக்கு பிடிக்காதோ தேடி திருப்பி பேசுறீங்க. முத்து மீனா அப்படி செய்யலையே. நானும் அதை செய்யல. இந்த வீடியோ எடுத்து போட்டது நான் தான்" அப்படிங்கும்போது, அப்பதான் வந்து விஜயாவுக்கு தெரிய வருது. "நீ தான் ஸ்ருதி போட்டியா? நீ ஏன் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க? அவங்க 2 பேருமே வந்து பிடிச்சுக்கிட்டா வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டாங்க" அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்றாங்க, "மீனாவுக்காக வந்தவன் தான் முத்து, முத்துக்காக வந்தவ தான் மீனா. அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருந்திருக்கு. அவங்க தெரியாத மாரி சேர்ந்துக்கிட்டாலும் கூட, அமைப்பு அதுதான். ஒரு நேரத்தில முத்துக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கையில நானே தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு பலமுறை நெனச்சேன். ஆனா இப்போ பலமுறை நெனைக்கிறேன். அவங்க தான் வந்து நல்ல ஜோடி, நம்ம கரெக்டான நேரத்தில சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. சுதிமா நீ சூப்பரா படம் எடுத்துருக்கம்மா. நீலாம் பெரிய ஒரு டைரக்டரா பெரிய இதா வருவம்மா" அப்படின்னோனே, "ஸ்ருதி ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள்" அப்படின்ட்டு சொல்லும்போதே ரவி வந்துடுறாரு. "என்ன ஸ்ருதி நீங்க பேசிட்டு இருக்கலாம் கேட்டா, "அப்ப இந்த வீடியோ நீ தான் எடுத்தியா?" அப்படிம்போது, "நான் தான் எடுத்தேன். நீ தானே சொன்ன, தெரியாத தொழில நீ பண்ற, ரெஸ்டாரண்ட் பண்ற. நீ பேசாம டைரக்டர் ஆயிரு. பயங்கரமா ஆயிருவ" அப்படி இப்படின்னு சொன்னோம்ல. அதான் எனக்கு தோணுச்சு. சரி முத்து மீனா ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க. அவங்கள வச்சே நம்மளுடைய திறமைய காட்டிருவோமேன்னு சொல்லி திறமைய காட்டினேன். ஒரே நாள்ல அவங்கள ஃபேமஸ் ஆக்கிட்டேனா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து "ஸ்ருதி ஏன் இப்படி பண்ண?" அப்படி இப்படின்னு கேட்குறாங்க சிரிச்சுக்கிட்டே. "முத்து செமையா இருக்குல்ல" விடுங்க அப்படின்னுட்டு இருக்கும்போதே, ஒரு டைரக்டர் ஒரு ஆள் வராரு. வந்துட்டு, "எங்க முத்து மீனானா யாரு?" அப்படிங்கிறாங்க. உடனே, "என்னங்க சார் சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. தம்பி உங்க குறும்படம் பார்த்தேன். செமையா இருந்தது. நம்மளுக்கு உங்களே மாரி தான். ஒரு கிராமத்து பையன தான் சினிமாவுல தேடிட்டு இருந்தேன். ஹீரோயினும் நான் வந்து ஒரு குடும்ப பாங்கான பொண்ண தான் தேடினேன். 2 பேரும் அமைப்பா இருக்கிறீங்க. பேசாம என்னோட சினிமாவுல நீங்க ஆக்ட் பண்றீங்களா? நம்ம வந்து அது சம்மந்தமா பேப்பர்ல எழுதி விடுவோமா?" அப்படிங்கும்போது முத்து சொல்றாரு, "சார் அதெல்லாம் எனக்கு லாயக்கு கூடாது சார். எனக்கு தெரிஞ்சு காரு தான் ஓட்டுறது, வைக்கிறது" அப்படிங்கிறாங்க. "தம்பி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுல நம்ம ஹீரோ வந்து கிராமத்துல தான் இருக்கான். உழவு மிஷின அவன் ஓட்டுறான். அத நீ செஞ்சிடலாம்ல" அப்படிங்குவாங்க. "அழகா பண்ணிருவேன்" அப்படிங்கிறாரு. உடனே சுருதி சொல்றாங்க, "சூப்பர், சூப்பர், சூப்பர்ன்ட்டு" "சார் இவங்க பண்ணுவாங்க. சரி சம்பளம் எவ்வளோ குடுப்பீங்க?" அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோ, ஹீரோயின் தான் சம்பளம் பேசணும் அப்படிங்கும்போது, இவங்க 2 பேரும் முழிச்சுட்டு இருக்காங்க. உடனே சுருதி சொல்லிடுறாங்க, "ஆளுக்கு 3, 3 கோடி ரூபா குடுப்பீங்களா?"
அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. அழகா குடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்ப நாங்க பேப்பர்ல சைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல ரெடி பண்ணி குடுக்காங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த விஜயாவும், ரோகிணியும் வாய பொளக்காம, "என்னது கோடியா?" அப்படின்னு சொல்லி எப்படி திருதுன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த முத்து மீனா வாழ்க்கையில? மீனா, முத்து இனி என்னவாவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல நீங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.